இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் வெரைட்டி தாங்க பார்க்க போகிறோம். செட்டிநாடு ஸ்பெஷல் மசாலா பணியாரங்க. இதுக்கு 1 கப் பச்சரிசி, 3/4 கப் வெள்ளை உளுந்து எடுத்துக்கிறேன். இதை நல்லா கழுவி 1 மணி நேரம் ஊற வச்சிட்றேங்க. 1 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் கிரைண்டரில் சேர்த்து நல்லா வலுவலுன்னு ஆட்டிடுறேங்க. ஆட்டும் போதே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கூட நெருன்னு இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா குருணையாக இருந்தால் சமயத்தில் வெடிச்சிருங்க. அதுக்காக தான் நீங்கள் நல்லா வலுவலுன்னு ஆட்டிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி மாவை ஒரு பாத்திரத்தில் ஆட்டி வச்சிடறோங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு எண்ணெய் சட்டியை வச்சு 1 குழிக்கரண்டி எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1 கை சின்ன வெங்காயம், 1 கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாங்க. இதை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறோங்க. இதை நல்லா லேசாக வதக்கிக்கிறோங்க. வதக்கிட்டு நம்ம ஆட்டி வச்சுருக்கோம்ல மாவு, அதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இதை நல்லா கையால் கலக்கி விட்டு வச்சிடறோங்க. இப்போ மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாதுங்க. கையால் நம்ம எடுத்து கிள்ளி போடுற பதத்துக்கு இருந்தால் சரியான பதங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி எண்ணெய் சட்டியை வச்சு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி நம்ம சுட வச்சிடறோம். எண்ணெய் சூடானதும் நம்ம கையால் ஒன்று ஒன்றா எடுத்து அழகாக மாவை கிள்ளி விட்டிங்கன்னா உருண்டையாக போண்டா மாதிரி விழுகுங்க. இந்த மாதிரி போட்டோடனே ஒரு பக்கம் வெந்ததும் மறுபக்கம் திருப்பி விடுங்க. அதுவே உருண்டுக்குங்க, பார்க்கவே ஆசையாக இருக்கும். இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க. சூப்பரான மசாலா பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இதை பிச்சு பார்த்தீங்கன்னா உள்ளே கூடு கூடாக இருக்குங்க. இது தாங்க பதம். தேங்காய் சட்னி வைத்து சாப்பிட்டிங்கன்னா பிரமாதமாக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.